வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. 21ஆம் தேதி நடக்க போகுது என்ன? இப்போ ஜூவியில் வர கவர் ஸ்டோரிலாம் கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதற்காக டெல்லியில் சிறப்பு வழக்கறிஞர்கள் ஆஜராகிறாங்களாம். ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களுக்காக ஒரு பெரிய வழக்கறிஞர் படை ஆஜராகிடுச்சு. ஏற்கனவே சைததுரைசாமி அவர்களும் இந்த கேஸை விடுறதா இல்லை. இதில் இப்போ பிஜேபியும் உள்ளே சேர்ந்துருக்கு. பிஜேபி இந்த விஷயத்தை ரொம்ப உற்று நோக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் பலவிதமான உதவிகளை இன்றைக்கி சைததுரைசாமி தரப்புக்கு பண்ணுறாங்க. 21ஆம் தேதி ஒருவேளை ஸ்டாலின் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டா திமுகவில் அதிரடி மாற்றங்கள் ஆகும். நீங்கள் கேட்குறாங்க, என்னங்க டிஸ்குவாலிஃபை ஆகிடுச்சா அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ பிரச்சனை ரொம்ப பெருசானா? ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல வழக்குகளை பார்த்துருக்கோம். சசிகலா அவர்கள் சிறைக்கு போனதை பார்த்தோம், ஜெயலலிதாமா சிறைக்கு போனதை பார்த்தோம். இப்படி நிறையா சம்பவங்கள் நடந்திருக்குது. அதிரடியாக உச்சநீதிமன்றம் என்ன செய்யுங்கிறத யாராலும் யூகிக்க முடியாது. ராகுல் காந்திக்கு பதவி பறித்தாங்க, 2 வருஷம் அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க. அதே போல் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த விஷயம் செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்கன்னா அவருடைய பதவி மட்டும் போகாது, அதையும் தாண்டி தேர்தலில் நிற்க முடியுமாங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறியாயிரும். நல்லா யோசனை பாருங்களேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை நான் பேசிகிட்டு இருக்கேன். இது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொன்று வெளிவர தயாராகும் பிடிஆரின் ஆடியோக்கள். என்னப்பா, ஏற்கனவே ஒரு ஆடியோ பிரச்சனை நடந்தது உங்களுக்கு தெரியும். இன்னொரு ஆடியோ தேர்தலில் வந்தால் அது குடும்பத்தையே பாதிக்கும். குடும்பத்தை பற்றி பலவிதமான பேசியிருக்கலாம், தெரில ஆடியோ வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தேர்தல் நெருக்கத்தில் பலவிதமான ஆடியோக்கள் வரும், பலவிதமான வீடியோக்கள் வரும். உங்களுக்கு தெரியும், நம்ம கர்நாடகா எம்பி எலெக்ஷன் நடக்கும்போது நம்ம தேவகவுடா அவங்களுடைய பேரனுடைய அந்த வீடியோ பெரிய அளவுக்கு பரபரப்பாகி ஃபாரின்லேருந்து அவரை அரெஸ்ட் பண்ணி அந்த கட்சிக்கு பெரிய பின்னடைவாகி போச்சு. அது மாதிரி பல விஷயங்கள் நடக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஸ்டாலின் அவர்களை பற்றியும் பிடிஆர் அவர்களை பற்றியும். உங்களுடைய எந்த விதமான கருத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஸ்டாலின் அவர்கள் 21ஆம் தேதி அவருக்கு தண்டனை கொடுத்துட்டா நீதி தோற்று விட்டது, நீதிக்கு தண்டனை அப்படின்லாம் ஏற்கனவே கலைஞர் காலத்தில் சொல்லி அது எடுபடலை. இப்போயும் ஒரு அனுதாபம் வரும், திமுக 200 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சில பேர்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நமக்கு சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சு பேசுகிறாங்களா, என்ன பண்ணி பேசுகிறாங்கன்னே தெரியல. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அப்படியா இருக்குது நிலவரம். 200 ஜெயிப்போம், புதிய வரலாறு படைப்போம்னா காங்கிரஸ் போகுதுங்கன்னு மிரட்டிகிட்டு இருக்காங்களே, போக சொல்ல வேண்டியதானே, ஏன் பயப்படுறீங்க? அதனால் 200ஐ நீங்கள் எப்படி வெல்வீங்கிறது ஊருக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த 200ஐ வெல்வதற்கு உங்களை ஈஸியாக பிஜேபி விட்டுருமா? வரக்கூடிய தகவலெல்லாம் கவலை அளிக்கக்கூடிய தகவலாக இருக்குது. ஸ்டாலின் கட்சிக்காரங்களே ஸ்டாலினை ஏமாத்தினதெல்லாம் பார்த்துருக்கோம். 75 லட்சம் பேரை சேர்த்துட்டோன்னு சொன்னாங்க. அது எஸ்ஐஆரில் என்ன ஆச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து இந்த 21ஆம் தேதி நடக்க போகிற இந்த வழக்கு ஏன் ரொம்ப முக்கியத்துவம்? எல்லோரும் ஏன் அதை பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஒருவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது தேர்தலில் அவங்க தோத்தாங்கன்னா அது ஒரு பெரிய செட்பேக்காக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அரசியல் ரீதியாக வீழ்ந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அரசியல் ரீதியாக வீழ்ந்து போனவர்களில் இப்போ நம்ம லாலு பிரசாத் யாதவ்லேருந்து சௌதாலா சொல்லிகிட்டு இருந்தாலும், ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அன்றைக்கி ஸ்டாலினை விட்டால் அந்த இடத்த நிரப்பக்கூடிய ஆள் யாரும் இல்லை. இப்போ நீங்கள் உதயநிதி அவர்கள் ஸ்டாலினுடைய இமேஜுக்கு பக்கத்தில் வர முடியாது. ஏன்னா ஸ்டாலின் வேகமாக ஓடி ஆடி ஏதோ ஒன்று பண்ணுறாருப்பா அப்படிங்கிற இடம் இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் மழை வெள்ள பாதிப்புக்கு காலையிலே வராரு. உதயநிதி அவர்கள் பார்த்தா 4 மணிக்கு வராரு. எல்லா விஷயத்துலையும் லேட்டாக தான் உதயநிதி வராரு. ஒரு நாளைக்கு இத்தனை பேர் தான் பார்ப்பார், படம் இதுக்கெல்லாம் ரிவ்யூ போடுவார் அப்படின்னு இன்றைக்கி பலவிதமான விஷயங்கள் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிகள் அவங்க செய்கிற அட்ராசிட்டி இதெல்லாம் இன்றைக்கி பொதுமக்கள் மத்தியில் இன்றைக்கி உதயநிதி அப்படின்னா ஓடி போய் ஓட்டு போடுற அளவுக்கு இல்லை. ஆனால் என்னென்னா திமுக சார்புன்னா ஓட்டு போடுவாங்க, மற்றபடி உதயநிதி அவர்கள் மீது பெரிய அபிமானம் ஒன்றும் இல்லை. அப்போ ஸ்டாலின் அவர்களை இடத்தை நிரப்பக்கூடியவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவில் பார்த்திங்கன்னா கனிமொழி அவர்களை சொல்லலாம். ஏன்னா ஒரு பெண் தலைவர், இன்னொன்று அவருடைய இலக்கியம் சமுதாயம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதனால் அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறது. ஆனால் அந்த பொறுப்பை தங்கச்சிக்கிட்ட அவர் கொடுக்க மனசில்லை, கொடுக்கவும் முடியாது. அப்போ ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்த விட்டு வெளியே வந்தால் என்ன நடக்கும்? டெல்லி நீங்கள் அரசியல் ரீதியாக கூட்டணிலாம் போட்டு இவரை தோக்கடிக்கிறது பண்ண போகிறோம். அதுக்கு பதிலாக எதுக்கு கேஸ் வந்ததுன்னா அடுத்தடுத்து வேகம் நடக்கும்ல. கேஸ் வந்ததுன்னா தயாராக இருக்கிறார்கள் பல பேர். நீங்கள் உதயநிதி அவர்கள் கையில் நீங்கள் ஆட்சியை ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் போய்ட்டு உதயநிதி கையில் ஆட்சி இருந்ததுன்னா அடுத்த ஒரு 3 மாதங்கள் சமாளிக்க முடியுமா உதயநிதியால்? கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள். இது பெரிய கேள்விக்குறி. இது திமுக குடும்பத்துக்கும் தெரியும். ரொம்ப எச்சரிக்கையாக, அதாவது இதுவரை இல்லாத சட்ட நிபுணர்களை மட்டுமே பேசி கொண்டிருக்கிறார்கள். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், பாதகமாக மட்டும் வந்துடக்கூடாது. 2011 2700 வாக்கு வித்தியாசத்தில் தான் சைததுரைசாமி தோக்குறார். இந்த வழக்கு ரொம்ப நாளாக நடந்த வழக்கு. ஏற்கனவே பல வழக்குகள் பார்த்துருக்கோம்.
இன்பதுரைக்கும் அப்பாவுக்கும் நடந்த வழக்கு 5 வருஷமாலாம் நடந்தது. இந்தியா முழுக்க இந்த மாதிரி நிறைய விஜய பிரபாகரன் கூட கேஸ் போடுறேன்னு பிரேமலதா அவர்கள்லாம் சொன்னாங்க. மாணிக் தாக்கூரை ஜெயிச்சது செல்லாதுன்னு. ஆனால் இந்த வழக்கினுடைய முக்கியத்துவம் என்னென்னா, சைதை துரைசாமிக்காக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் ஏற்கனவே நீதியரசராக இருந்தவர். அதை அந்த பதவியில் இருக்கும்போதே வந்துட்டு இப்போ வந்து வழக்கறிஞராக இருக்கார். எனக்கு ஒரு நாள் டைம் வேணும்னு மகேஸ்வரி தலைமையிலான அமர்வுகிட்ட கேட்குறாரு. அவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு, வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது. சொல்லவே வேணாம், இன்றைக்கி நீதித்துறையிலேருந்து, இடியிலேருந்து, சிபிஐலேருந்து எல்லா இடத்துலையும் பிஜேபியினுடைய ஆதிக்கம் இருக்குங்கிறத நீங்கள் நம்புவீங்கன்னு நினைக்கிறோம். அந்த ஆதிக்கம் சும்மா விட்டுருமா? அப்போ பராசக்தி படத்தை நீங்கள் வந்து கெஞ்சி கூத்தாடி ரிலீஸ் பண்ண வச்சிங்க பிஜேபியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு. அது மாதிரி இதை பண்ணிட முடியுமா? பிஜேபி இதை எப்படி பார்க்கும்? அப்போ உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய வழக்கு. அதனால் எப்படி வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, சிபிஐ இதெல்லாம் விஜய்க்கு ஒரு நெருக்கடியோ, அதேமாரி உங்களுக்கு ஒரு நெருக்கடி. பழனிசாமி அவர்களுக்கு டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வருவாங்களா, வரமாட்டாங்களா, மெஜாரிட்டி கிடைக்குமான்னு அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். தேமுதிக வருமா, ஐயா ராமதாஸ் எப்படி, அப்படி ஒரு கவலை இருக்கும். உங்களுக்கு கவலையே இல்லாமல் இருந்தீங்க, கவலை வந்துருச்சு. அதனால் 21ஆம் அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை காத்திருக்கிறது. டெல்லி வேகம் எடுப்பதை பார்க்கும்போது வேறு ஏதோ ஒரு மேட்ரு போயிட்டுருக்கு. இல்லைனா டெல்லி இவ்வளோ ஆர்வம் காட்டாது. இப்போ டெல்லி என்னென்னா, இன்னொன்று அவங்க போட்ட வழக்கு இல்லை, பிஜேபிக்கு ரொம்ப ஈஸி. இவங்க என்ன பழிவாங்கும் நடவடிக்கைன்னு இப்போ திமுக யாரை பார்த்து பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்ல முடியாது. சைதை துரைசாமி போட்ட வழக்குங்க. சைதை துரைசாமிக்கு பிஜேபிக்கு என்னங்க சம்பந்தம்? நீதித்துறை மோசம்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே ஜிஆர் சுவாமிநாதனை எதிர்த்து நீங்கள் பேச போய் பெரும்பாலான நீதித்துறையில் வட்டாரங்கள் நீங்கள் எதிர்ப்பு சம்பாதிச்சிருக்கீங்க. உங்கள் கேஸ் வருது, அங்கே இருக்கக்கூடிய நீதியரசர் எப்படி பார்ப்பாரு? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் ஒரு விவசாயியோ, இல்லை வந்து ஒரு கார்பெண்டர் தொழில் பண்ணுறவங்களோ, இல்லை வந்து மரத்தொழில், இல்லை வந்து ஏதாவது பங்குச்சந்தை, ஏதோ நிறையா இருப்பீங்க. அப்போ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் வந்து ஒரு 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 வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி நீங்கள் பண்ணால் அந்த துறையில் இருக்கவங்க மற்றவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? சினிமா துறையில் ஒருத்தரை பேசினா சினிமா துறையில் மற்றவங்களாம் பேசுவாங்கள்ல. சினிமா துறையில் வந்து பேசுவாங்கன்னா பேச மாட்டாங்க, ஏன்னா சினிமா துறையில் பயந்தவங்க. மற்ற துறையில் இருக்கவங்களாம் ஏன்னா சினிமா துறையில் கணக்கில் எடுத்துக்கூடாது. அவங்க எதுக்காக இருக்கா, சுயநலவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. மற்றவர்களுக்கெல்லாம் உணர்வு இருக்கும்ல. ஏன் இதை சொல்கிறோம்னா, இன்றைக்கி நீதித்துறையை ஒட்டுமொத்தமாக நீங்கள் பகிச்சிட்டு நீதித்துறைக்கு முன்னால் போய் நிற்கிறீங்க உங்கள் கேஸு. அப்போ நிறைய இன்புட்டு நிறைய நீதியரசர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர்கள்லாம் கொடுப்பாங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு வினையை ஏற்படுத்தும். ஒன்று. அடுத்ததாக பிடிஆரோட ஆடியோ. பிடிஆரோட ஆடியோ அப்படிங்கிறது இப்போ என்னென்னா, பிடிஆர் அவர்களை திமுக புறக்கணிக்குது. திமுகவுடைய ஆதரவாளர்கள் பல பேர் அங்கே இருக்கக்கூடிய தளபதி அவர்கள்ட்ட பக்கம் போயிட்டாங்க. ஏன்னா ஆதாயம் இருக்க இடத்துல தானே போவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிடிஆர் அவர்களுக்கு தேர்தலில் சீட் கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்த ரிப்போர்ட் என்னென்னா, பிடிஆரை ரொம்ப ஓரம் கட்டினீங்கன்னா ஓரளவுக்கு நடுநிலை வாக்காளர்கள் முக சுளிக்கிறாங்க. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், பிடிஆரோட ஆடியோ பல விஷயம் வரப்போகுது. ஏன்னா பிடிஆர் வந்து இந்த அரசியல் சூது அதெல்லாம் தெரியாமல் நிறைய பேசிட்டார் பொழுது. உண்மையை தான் பேசியிருப்பார். ஏற்கனவே அவர் சொன்னது வந்து நாட்டு மக்கள் அனைவருக்கும் உடன்பாடு தானே. அந்த மாதிரியான ஆடியோக்கள் வந்தால் தேர்தல் நெருக்கத்தில் அது திமுகவுக்கு ஒரு பிரச்சனை. அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா, ஏங்க நீ இதுக்கு முன்னாடி என்னென்னங்க பேசுனீங்கன்னா, ஐயோ நான் இதோடலாம் மோசமாக பேசியிருக்கேன். ஏன்னா எல்லா அமைச்சரும் பேசியிருக்கிறது தான், பர்சனலாக பேச மாட்டாங்க. இன்றைக்கி வந்து ஐயா நேரிட்டு போய் கேளுங்க. என் பையனுடைய பேர் சின்னவர்னு அங்கே இருக்கக்கூடிய அபிமானிகள் சில பேர் போஸ்ட் அடித்தாங்க. அதை அட்பில் மகேஷ் ஆளுங்க போஸ்ட்டை கிழிக்கிறாங்க. என் ஏரியாவில் வந்து என் பையனுடைய போஸ்ட்டு கிழிக்கிறாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளே குமுறல் இருக்குமா இருக்காதா? எத்தனை வருஷமாக இந்த கோபாலபுரத்து அடிமைன்னு நான் சொன்னேன். இன்பநிதி வந்தாலும் நான் அமைச்சரவையில் இருப்பேன்னு சொன்னேன். துரைமுருகன் நினைப்பாருக்கிட்ட என்ன என் பையனுக்கு சீட்டு கேட்குறது கெஞ்ச வச்சிங்களா இல்லையா நினைப்பாரு. இன்றைக்கி என்கிட்ட இருக்க இலாக்கா வேறு வளம் குளிக்கும் இலாக்கா வேறு பிடிக்கிட்டீங்க நினைப்பீங்களா? பொன்முடி என்ன நினைப்பார்? உங்களுடைய உற்றத்தோழன் உங்கள் அப்பா இருக்கும்போதே உங்களை முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னவர் என் வீட்டுக்கு ரைடு வரும்போது ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. 5 கட்சி மாறி வந்த செந்தில் பாலாஜியை தியாகிங்கிறீங்க. நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? வேலை என்ன யோசிப்பார்? நான் உங்களுடைய கஜானாவே என்ன தான், உங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை மற்ற எல்லா விஷயத்துக்கும் நான் தான் வந்து பணம் செலவு பண்ணுறேன். திடீர்னு செந்தில் பாலாஜி வந்தவுடனே என்னை விட அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, 2 இலாக்கா அவருக்கு கொடுக்குறீங்க. நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய ரகுபதியிலேருந்து கே சார் ராமச்சந்திரன் எல்லாம் அதிமுகவில் வந்துடுறாங்க. பரம்பரை திமுககாரங்களுடைய மறுக்கப்படுகிறது. ஐப்பெரியசாமிக்கு கோபம் இருக்குமா இருக்காதா? ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பிரித்து கொடுக்குறீங்க தொகுதிலாம். அதில் சக்கரபாணிக்கு கொடுக்குறீங்க, ஐப்பெரியசாமிக்கு கொடுக்கல. அவருக்கு வருத்தம் இருக்குமா இருக்காதா? அப்போ இந்த வருத்தங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் எதிரொலிக்குமா நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எதிரொலிக்கும். இதில் வர பிடிஆரோட ஆடியோ வெளிவந்தால் இன்னும் பஞ்சாயத்து. பிடிஆர் வெளிவர சுட சுட வெளியாக தயாராக கொண்டு இருக்கிறதுனால பிஜேபி பல சித்து விளையாட்டுகளை காட்டும். இதில் பக்கம் திமுக என்ன நினைக்குது,
இன்றைக்கி வந்து 50,000 சுய உதவி குழு பெண்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுத்து ஒரு நாளைக்கு அவங்க 30 குடும்பத்தை பார்க்கணும் ஒவ்வொருத்தரும். இந்த ஆட்சியினை பற்றி திட்டங்களை பற்றி தரவுகளை சேகரிக்கிறாங்க. இன்னொன்று உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குல்ல, அதில் அவங்க கனவெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தேர்தல் அறிக்கையில் இதற்கென்றே ஒரு துறையை உருவாக்குறாங்களாம். இது புதிய திட்டமாக. ஏற்கனவே நீங்கள் 500க்கு மேலே வாக்குறுதி கொடுத்தீங்க, பலதை நிறைவேற்றலை. உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னா மக்கள் பல கனவுகளை சொல்லுவாங்களே, எப்பா உங்கள் ஆட்சி தயவுசெய்து முடியட்டும்பா, தாங்க முடியலப்பா, தயவுசெய்து படம் எடுக்க வேணான்னு சொல்லுவாங்களா இல்லையா? இப்படி பல விஷயங்கள் இருக்குதுல்ல. அதனால் இன்றைக்கி திமுகவுக்கு பல இடர்பாடுகள் இருக்கிறது. நான் சொல்கிறது சரியாக தப்பாக நீங்களே சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வழக்கு அப்படிங்கிறது ஒரு அனுதாபம் வரும்னு பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு அனுதாபம் வராது. இவங்க யாரையும் தூக்கி உள்ளேயே வச்சாலும் அனுதாபம் வராதுங்கிறது என்னோட எண்ணம். உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து நான் நிறையா பேசும்போது என்னுடைய வீடியோ நேரம் கொடுத்து பார்க்குறதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் எதுவானாலும் எனக்கு சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.